உங்கள் பிரச்சனைகளையும் நீங்கள் அணுகாமல் அதை ஜெயிக்காமல் உங்களுக்கு அற்புதங்களும் நடக்காது. Sometime you need to understand, somehow you have to face your problem. பலவந்தம் என்று சொன்னால் அவங்க விருப்பப்படுறாங்களோ இல்லையோ, எனக்கு இது சாதிக்கணும்னா, இது எனக்கு வேணும்னா நீங்க செஞ்சுதான் ஆகணும். அதுதான் பலவந்தம். கிறிஸ்து என்பவர் யார்? எழுத்தின் பிரகாரமாய் இருக்கிறவர் மட்டுமா? அல்லாவிட்டால் என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட ஆவியும் ஜீவனுமாகிய கர்த்தராய். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். The violent. ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிலர் அந்த ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறார்களாம். பலவந்தம் பண்றதுனா என்ன அர்த்தம்? ஒருவரை வலுக்கட்டாயமா இதை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் கேட்பது, எனக்கு இதை நீங்க தந்தே ஆக வேண்டும். பலவந்தம் என்று சொன்னால் அவங்க விருப்பப்படுறாங்களோ இல்லையோ, எனக்கு இது சாதிக்கணும்னா, இது எனக்கு வேணும்னா நீங்க செஞ்சுதான் ஆகணும். அதுதான் பலவந்தம். பொதுவாக ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், தற்பரனே நீ நடத்தும். பல நேரங்களிலே நம்ம தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறது உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைத்து நாம் அதை எப்படி அணுகுகிறோம் என்பதை அவர் பார்ப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 வருடங்களாய் நடந்து அவர்கள் ஒரு மலையிலே வந்து தங்கிவிட்டார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொன்னார், இந்த மலையினிடத்திலே நீங்கள் தங்கியிருந்தது போதும், நீங்கள் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எந்த தேசம் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். When God told the people of Israel, go and possess the land, he did not mean there were open doors. அங்கே கதவுகள் திறந்திருக்கும் என்று சொல்லவில்லை, அங்கே எதிராளிகள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அங்கே தேசத்திலே ராட்சதர்கள் இருப்பார்கள். எந்த ராட்சதர்கள்? 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்த அதே ராட்சதர்கள் இன்றும் இருக்கிறார்கள். வாக்குத்தத்தம் மாறாது. அதே போல உங்கள் பிரச்சனைகளையும் நீங்கள் அணுகாமல் அதை ஜெயிக்காமல் உங்களுக்கு அற்புதங்களும் நடக்காது. Sometime you need to understand, somehow you have to face your problem. உங்க பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். நீங்க எத்தனை அதை விட்டு பின்வாங்கி ஓடினாலும் ஒரு நாள் அந்த பிரச்சனை திரும்பி வந்து நிற்கும். அதை இன்னைக்கே நீங்க எதிர்த்து நின்று பலவந்தமா கத்துக்கிட்ட, இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், இன்றைக்கு நீர் என்னை சுகமாக்கினால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கே ரட்சணிய நாள் என்று விரும்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க now. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பலவந்தம் எப்படி பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறது? பரலோக ராஜ்யம் எதற்கு அது இணங்கும்? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இந்த தேவனுடைய ராஜ்யம் எதற்கு இணங்கும்? இது வெறும் வாயின் வார்த்தைகளா? நாம் வணங்குகிற தெய்வம் வெறும் இந்த சுரக்காவை பத்தி சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு. அந்த மாதிரி வெறும் சும்மா வார்த்தைகள் ஜாலமா கிறிஸ்தவம் என்பது? கிறிஸ்து என்பவர் யார்? எழுத்தின் பிரகாரமாய் இருக்கிறவர் மட்டுமா? அல்லாவிட்டால் என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட ஆவியும் ஜீவனுமாகிய கர்த்தரா. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. பலத்திலே உண்டாயிருக்கிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம்
சும்மா பேச்சுல இல்லைங்க, பலத்துல இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்படியானால் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் மண்டலங்களை இம்பாக்ட் பண்ணுகிறார்கள். தேவனுடைய கரம் அசைவாடி அற்புதங்களை செய்யும்படி தடைகள் மேல் அதிகாரம் எடுத்து அவைகளை எல்லாம், யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? தடையெல்லாம் விடையாக மாறப்போகிறது. உங்களுடைய கவலைகள் எல்லாம் சாட்சிகளாய் மாறப்போகிறது. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய இழப்புகள் எல்லாம் பெரிய ரட்சிப்புகளாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. We need to make a conscious effort to change the atmosphere. இன்னைக்கு கர்த்தர் சில அட்மாஸ்பியரை மாத்த போறார். எதற்கு அட்மாஸ்பியர் மாறணும்? தேவனுடைய வல்லமை பெரிதாய் விளங்கும்படி, ஜனங்களுடைய இருதயத்திலே விசுவாசம் உண்டாகும்படி, கர்த்தருடைய கரம் ஃப்ரீயா அசைவாடி இந்த இடத்திலே அற்புதங்களை செய்யும்படி, இனி எல்லா சபைகளும் பெருகும்படி, சபைகளிலே பெரிய ஆத்தும ரட்சிப்பு வரும்படி. நம்ம சுற்றி காற்று இருக்கிறது. இந்த காற்று நீங்களும் நானும் காணாத விதத்திலே நம்மை பாதிக்கிறது. This air around us influences. இது ட்ரையா இருந்துச்சுன்னா நம்முடைய சரீரத்திலே சில தட்ப வெட்ப சூழ்நிலைகள் மாறுகிறது. இந்த காற்று குளிராய் வீசினால் அதற்கு ஏற்ப நம்முடைய பாடி ரியாக்ட் பண்ணுது. குளிர்ந்த காத்து அடிச்சா சளி பிடிக்குது. ஒரு ஏர்ல கலக்கிற அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கேன் சேஞ்ச் யுவர் பாடி. How much more the spiritual climate in a place? ஒவ்வொரு ஊர் மேலையும் ஒவ்வொரு இடத்திலையும் ஆவிக்குரிய பிரமாணங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய மண்டலங்கள் இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலனாகவே தான் சபையை வான் பண்ண சொன்னார். கடைசியாக சகோதரரே, தேவனிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்திலும் பலப்படுங்கள், எனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக இந்த இடத்துல கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அற்புதம் இங்க நடக்க போகிறது. யாரெல்லாம் நம்புறீங்க ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்தோனேஷியா என்கிற தேசத்துல அங்கே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், 24 மணி நேரமும் என்னை ஆராதிக்கிற, என்னை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களை ஏற்படுத்துங்க. அவங்க கேட்டாங்களா, எதுக்கு ஆண்டவரே? அப்ப அவர் சொன்னாரு, கடைசி நாட்களில் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கர்த்தர் காண்பித்து சொன்னார், கடைசி நாட்களில் நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன். எதற்காக? ஏதோமில் மீதியாக இருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஏதோம் என்பது இஸ்ரவேலுக்கு வெளியில இருக்கிற தேசம். அப்ப ஆண்டவர் சொல்றார், for the Gentiles, English translation சொல்கிறது, so that the Gentiles might know the Lord. I will once again re-establish the tabernacle of David. தாவீதின் கூடாரத்தில் என்ன இருந்தது? தாவீதின் கூடாரத்தில் கர்த்தரை துதிக்கிற துதி இருந்தது. தாவீதின் கூடாரத்தில் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிற சத்தம் இருந்தது. தாவீதின் கூடாரத்தில் 24 மணி நேரமும் தேவனை துதிக்கிற ஜனங்கள் இருந்தார்கள். A 24/7 model of worship. வெளிப்படுத்துற விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வெளிப்படுத்துற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இரவும் பகலுமாய் ஓய்வில்லாமல் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அவரை இடைவிடாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. Oh, I feel the anointing. இயேசுவின் நாமத்திலே நான் சொல்றேன், ஒவ்வொரு சபையிலும் 24 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கிற சபைகள் எழும்புவார்களாக. உங்கள் சபைகளிலே 24 மணி நேரமும் ஜெபமும் ஆராதனையும், ஜெபமும் ஆராதனையும், ஜெபமும் ஆராதனையும். ஆமென். அல்லேலூயா. 24 மூப்பர்கள் என்ன செஞ்சாங்களா? தங்கள் தங்கள் கைகளிலே கிண்ணறங்களை எடுத்து
மற்றொரு கரத்திலே பரிசுத்தவான்களின் ஜெபமாகிய தூப கலசம். ஒரு பக்கம் அந்த கிண்ணறம் ஆராதனை, இன்னொரு பக்கம் தூப கலசம் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். ஆராதனையும் ஜெபமும் ஒன்றாக இணையும் போது அது ஒரு பெரிய டைனமைட்டா மாறிவிடும். ஆமென். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. ஜெப சேனையும் துதி சேனையும் இணைந்தால் இந்தியாவிலே எழுப்புதல் வந்துவிடும். ஆமென். ஜெப சேனை வயதானவர்கள் இருப்பார்கள், துதி சேனை இளம் வாலிபர்கள் இருப்பாங்க. மேல மோசே தன் கைகளை நீட்டி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். மோசே கையில பட்டயம் இல்லைங்க. மோசே தன் கரங்களை நீட்டி மேல ஜெபிக்கிறார். அது ஜெபிக்கிற ஒரு தலைமுறை. கீழே யோசுவா நிற்கிறார். யார் அவர்? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே ஆராதிப்போம் என்று சொல்லி ஒரு worshiping generation, ஒரு ஜோஷுவா ஜெனரேஷன். ஆராதிக்கிற யோசுவாவின் சந்ததி, ஜெபிக்கிற மோசேயின் சந்ததி, ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்தால் தேசத்தின் மறுரூபம். ஆமென். இந்தோனேஷியாவில் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க ஒரு பெரிய பாஸ்டர் நிக்கோ, அவர் இந்த 24/7 வர்ஷிப் அப்படிப்பட்ட ஹவுஸ் ஆஃப் பிரேயர் மூவ்மெண்ட் ஆரம்பித்து எல்லா மாகாணங்களிலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா பாஸ்டர்ஸையும் கூட்டு அந்த இடங்களிலே 24 மணி நேரமும் சபைகளாய் ஒன்றாய் இணைந்து கார்ப்பரேட்டா வர்ஷிப் பண்ற இடங்களை ஏற்படுத்தினார். சபைகளிலிருந்து ஒன்றாய் வந்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். பெரிய மாற்றம். இந்தோனேஷியாவில் நீங்க கேள்விப்படுற எழுப்புதல் இந்த 24 மணி நேர துதி ஜெப குழுக்களால் ஏற்பட்டது. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் மறுரூபம் அடைந்ததுக்கு காரணம், அந்த இஸ்ரவேல் தேசத்துல இன்னைக்கு பல இடங்கள்ல 24 மணி நேரமும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற ஸ்தலங்கள் எழும்பி இருக்கிறது. இஸ்ரவேலை சுற்றி இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், தேசத்தை பிடிக்க வேண்டும் என்றால் இந்த மண்டலங்களில் மாற்றம் வேண்டும். மண்டலங்களில் மாற்றம் வேண்டும். ஆபகுக் தீர்க்கதரிசி தன் பாரத்தை சொல்லிவிட்டு 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் என் ஜெப வீட்டுக்கு மேலே ஏறி உட்கார்ந்தேன். He climbed up a place called Migdal. Migdal என்றால் உயரமான ஜெப கோபுரம் என்ற அர்த்தம். மிக்தால். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவைகளுக்கு பின்பு இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் வானத்திலே கேட்டாராம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கடைசி நாட்களில் கர்த்தருடைய சத்தம் உண்டாகிறது. இதுக்கு மேல சபை கீழே இருக்க கூடாது, சபை இனிமேல் மேல வரணும். ஆமென். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விசுவாசிக்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபை இனிமேல் பள்ளத்தாக்கில் இருக்க போகிறதுல, சபை மலை உச்சியிலே நாட்டப்படும். ஆமென். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே கடைசி நாட்களில் கர்த்தருடைய சபை கொடு முடியிலே அது ஸ்தாபிக்கப்படும். The mountains will have the churches. ஆமென். சமுதாயத்தில் நலிந்தவர்கள் மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும் சபை பாதிக்க போகிறது. உயர் ஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கிறவர்களை சபை தொட போகிறது. Gone are the days when you had to give something to become a Christian. The days are coming, the word will come with power, the worship will come with power. Worship and word and prayer will transform our nation. Amen. Amen. நம்முடைய தேசத்தை மறுரூபப்படுத்த ஒரு சேனை எழும்பிக் கொண்டிருக்கிறது. துதி சேனையும் ஜெப சேனையும். எத்தனை பேர் இந்த மண்டலத்தில் மாற்றங்களை பார்க்க விரும்புறீங்க? மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் 400 வருடங்கள் மக்காத்தியர்களுடைய அந்த காலத்துக்கு பிறகு, the voice in the desert, John the Baptist. Second, the voice of the bridegroom. மணவாளின் சத்தம் கேட்டது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். He called them. யாருக்கு தாகம் இருக்குது? இரவும் பகலும் கர்த்தரை தேடுறதுக்கு, இரவும் பகலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தாகம் உள்ளவர்களை கர்த்தர் தேடினார். ஆமென்.
12 பேர் வந்தாங்க. 12 இருந்து 70 மாறினது. 70 பேரை வச்சு பட்டணங்களை அசைத்தார். மேல இருக்கிற சத்தம் கீழே விழுகிறத கண்டேன்னு சொன்னாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். உபதேசம் மட்டும்தான் பண்ணாரு. ஏன்? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். அந்த பட்டணத்துல ஒரு அற்புதமும் நடக்கல. ஆனா ஆண்டவர் வார்த்தையை பிரசங்கம் பண்ணி 3 நாள் வேட உள்ள கொண்டு வந்த உடனே மண்டலங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அவர்கள் அற்புதங்கள் காணும்படி 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? கலிலேயா கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நாசரேத்தை சுத்தி இருக்கிற எல்லா ஊர்களிலும் ஜனங்கள் அவிசுவாசிகளாய் இருந்தார்கள். அற்புதங்கள் நடக்கல. ஆனால் என்றைக்கு அவருடைய வார்த்தை வந்ததோ, அவருடைய வார்த்தை ஜனங்களுடைய இருதயத்தின் கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உண்டு பண்ணினது. என் அன்பு போதகரே, என் அன்பு சகோதரியே, வார்த்தையை தொடர்ந்து பிரசங்கம் பண்ணு. வார்த்தையை தொடர்ந்து பாட்டலாய் பாடலாய் பாடு. வார்த்தையை தொடர்ந்து ஜெபமாய் ஜெபி. உன் கணவருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவா. உன் பிள்ளையுடைய இருதயத்தை மாற்றுவா. உன் பகுதியில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் தொடுவா. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. மார்க் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரையும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமடைந்தார்கள். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த கெனசரேத்து என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி பயங்கரமான புயல் வந்தது. புயலை கண்டு இயேசு பயந்து பின்னிட்டு திரும்பல. நமக்கும் நிறைய புயல்கள் வரும், நமக்கு விரோதமாக எதிர்காற்றுகள் வரும். ஆனா நம்முடைய படகை மூழ்கடிக்க அல்ல, நமக்கு அதிகாரம் என்ன உண்டு என்பதை இந்த தேசத்தில் நிரூபிக்க கர்த்தர் பார்வோனுக்கு இன்னும் வல்லமை கொடுப்பார். எடுத்துக்கோ, இன்னும் வல்லமை எடுத்துக்கோ. என்னென்ன செய்ய முடியுமா என் பிள்ளைகளுக்கு விரோதமா செய். என்ன செய்ய முடியுமா செய்ய. பார்வோனை உனக்கு முன்பாக நிறுத்தினது அவர்தான். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினவர் அவர்தான். பார்வோனை உனக்கு முன்பாக நிறுத்த வைத்ததே அவர்தான். ஏன் தெரியுமா? ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் உன்னை என்னையும் ஒரு மோசேவா, ஒரு தீர்க்கதரிசியா. சபையில சமீபத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு போதை பொருள் விற்கிற ஒருவன் என்னிட பார்த்து சொன்னான், பாஸ்டர், உங்க சர்ச்சுக்கு வரும்போது நான் கையில போதை பொருளோட தான் வந்தேன். சும்மா என் ஃப்ரெண்டு கூப்பிட்டானேன்னு வந்தேன். உள்ள உட்கார்ந்து நீங்க ஆராதனை எடுக்கும் போது ஏதோ ஒன்று என் மேலே வந்து சொல்லுச்சு, நீ பண்றது தப்பு, வேண்டாம், இது உனக்கு வேண்டாம், கடைசி வாய்ப்பு தர்றேன், இதை தூக்கி போட்டு, இல்லாவிட்டா கேன்சர் வந்து நீ செத்து போயிருவ. அன்னைக்கு கரெக்டா கர்த்தர் சொல்றார், வாலிபனே, கடைசி தருணமாய் கர்த்தர் உனக்கு தருகிறார். இன்றைக்கு நீ அவரை பின்பற்றுவாயானால் உன் வாழ்க்கையை மாற்றுவார். யாரு இல்ல செத்துறலாம், தற்கொலை பண்ணலாம் யோசிக்கிறாயே, உன்னைத்தான். நடுங்கினான், பதறினான். எப்படி இவருக்கு என்னை பத்தி தெரியும் என்றவன் சொல்றான். எப்படி தெரியும்? உடனடியா வெளியே போய் பாத்ரூம் போறது மாதிரி போய் என்கிட்ட இருக்கிறத தூக்கி போட்டுட்டு உள்ள வந்தேன். அழுதேன். யாரோ என் இருதயத்தை அப்படி புளியிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் என் இருதயத்தில் இருக்கிற பாரமெல்லாம் போச்சு, ஃப்ரீ ஆயிட்டேன். உங்க கையால ஞானஸ்தானம் பெற்று ஈஸ்டரோட புது மனுஷனா நான் எழும்பிட்டேன். இன்னைக்கு நான் ஊழியம் செய்யணும், நம்ம வெப்சைட்டை நான் பண்றேன், எல்லா ப்ராடக்ட்ஸ் நான் பண்றேன், நான் அந்த ஆப்பை பண்றேன் அப்படின்னு ஓடி வந்து சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய பிரசன்னத்தால மாற்ற முடியுங்க. யாரெல்லாம் நம்புறீங்க ஒரு கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மண்டலங்களில் மாற்றங்கள் அறிக்கை செய்ய மண்டலங்களில் மாற்றம் உண்டாகும்.
ஆராதிக்க ஆராதிக்க மண்டலங்களில் மாற்றம் உண்டாகும். ஜெபிக்க ஜெபிக்க மண்டலங்களில் மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் மண்டலங்களில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க விரும்புகிறார். ஒரே ஒரு நபர் இருந்தா போதும். படகு அசைகிறது, காற்று வீசுகிறது, இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். போட்டு ஃபுல்லா சீஷர்கள் கத்துகிறார்கள், ஐயோ! ஆனால் பேதுரு என்கிறவன் மட்டும் கேட்கிறான், நீரே ஆனால் நான் இந்த தண்ணீரில் மேல் நடந்து வர எனக்கு கட்டளை தொடும். அவன் வித்தியாசமா யோசித்தான், அவன் வேற மண்டலத்தில் யோசித்தான். இன்னைக்கு கர்த்தர் கொஞ்சம் மண்டலங்களில் மாற்றி சிந்திக்கிறவர்கள் வேண்டும். ஜெருபாபேலே, பயப்படாதே. ஹே பெரிய பர்வதமே, ஜெருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அன்பார்ந்தவருடைய பிள்ளையே, தேவனால் எல்லாம் கூடும் நம்புறவங்க மட்டும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கூடும் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க, தேவனால் எல்லாம் கூடும். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். யாரெல்லாம் இந்த மாலையில நான் ஒருவன் சொல்லி ஒருத்தர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட 7000 பேரை வச்சிருக்கிறேன். யாரெல்லாம் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க கைகளை உயர்த்துங்க. இன்னைக்கு எலியாவின் தேவனாய் அவர் இறங்கி வரப்போகிறார். எல்லாரும் அப்படியே அண்ணாந்து பாருங்க, வானத்தை பாருங்க. நான் நம்புறேன் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது. வானங்களை திறந்து தேவ ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வரப்போகிறார். ஒரு வானம் திறந்து ஒரு அக்கினி இறங்கி வரப்போகிறது. ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ ஒரு அத்தாட்சியை கொடுக்குப்பா. There will be a sign and there will be a wonder. ஆண்டவர் உன்னை அதிசயங்களை காணப்படுவா. உங்க கண்கள் ஆவிக்குரிய மண்டலங்களை காண ஆரம்பிக்க போகிறது. அன்னைக்கு தீர்க்கதரிசி ஜெபித்தான், என் வேலைக்காரனின் கண்களை திறந்தருளும். நானும் ஜெபிக்கிறேன், என் சபையின் கண்களை திறந்தருளும். சபையின் கண்களை திறந்தருளும். ஆகாருடைய கண்கள் பக்கத்தில் இருந்த துறவை காண முடியவில்லை. ஆகாருடைய கண்களை திறந்து மண்டலங்களில் இருக்கிற அற்புதங்களை காண செய்த ஆண்டவர், பிள்ளையை வாழ வைத்தவர், இந்த ஆண்டு உன் பிள்ளையை தொட போகிறார். இந்த ஆண்டு உன் பிள்ளை ரட்சிக்கப்படும். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளே உன் மகளுக்கு திருமணம் நடக்க போகிறது. கைகளை தட்டி வாயை திறந்து யாராவது சிலர் மேல ஜெப ஆவியை ஊத்த போறார். சில தெபோராக்கள் எழும்புகிறார்கள், சில எஸ்தர் ராஜாத்திகள் எழும்புகிறார்கள். ஜெப சேனை எழும்புறத பார்க்கிறேன். சிலர் மேல கர்த்தர் முத்திரை போடுறார். சிலரை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்குகிறார். சக்கரம் போன்ற காரியங்களை கண்ணை மூடிக்கொள்ளுங்க. ஒரு சக்கரம் சுத்துறதை நீங்க பாக்குறீங்க. பரலோக தரிசனங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. கேராபீன்கள் சேராபீன்களை பார்ப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தூதர்களை காற்றுகளாகவும் அவருடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் மாற பண்ணுவார். யாராவது வாயை திறந்து இந்த கடைசி நாள்ல எங்களுக்கு தேவை ஒரு மாற்றம், ஒரு ஆரம்பம் அல்ல ஆண்டவரே, ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. பனி துளி அல்ல, பெருமழையை நாங்க பார்க்கணும். பெருமழை. இன்னும் யாருக்கு வைராக்கியம் இருக்குது? இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பின்னாடி நின்று உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாத. பாவத்தை அறிக்கையிட்டு இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஓடி வா. போதை பழக்கத்தில் இருக்கிற வாலிபனே, இச்சையான வீடியோக்களை பார்க்கிற வாலிபனே, கர்த்தர் இன்னைக்கு உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். உன் பேரில் ஆண்டவர் நினைவாய் இருக்கிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார். நீ முன்னாடி ஓடி வா, நீ முன்னாடி ஓடி வா. இது நிறைய பேரு அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வாழ்க்கையில் பின்னாடி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை குடும்பமா அழைக்கிறார். நீ எனக்காக எழும்பணும். நான் உன் மேல முத்திரை போட்டேன். உன் தாயின் கருவிலேயே உன்னை முன்குறித்தேன். நீ என்னுடையவள். ஆராதனை வீரனே, சில நாட்கள் நீ ஆராதனை எடுக்காமல் உன் சபையில நீ முன்னாடி வராம நிக்கிற, கோச்சிக்கிட்டு இருக்கிற, பாஸ்டர் திட்டாருன்னு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ ஏன் தளவாடங்களுக்கு பின்பாக போய் மறைகிறாய்? கர்த்தர் உன்னை முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் உன்னை தலைவனாக மாற்றுகிறார்.
தீர்க்கதரிசிக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க முடியல. எலிசா கேட்டா, கிண்ணறம் வாசிக்கிற ஒருவன் இருக்கிறானா, அவனை அழைத்துக் கொண்டு வாருங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் கையை உயர்த்தி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. மண்டலங்களை மாற்ற வேண்டுமானால் உனக்குள் தேவ ராஜ்யம் இருக்க வேண்டும். உனக்குள் தேவ பிரசன்னம் இருக்கணும். உன்னை 100% கர்த்தர் நிரப்பி இருக்கணும். நீ இனிமேல் கர்த்தரை விட்டு தூரம் ஓட முடியாது. கர்த்தர் உன்னை தெளிவா இன்னைக்கு அழைக்கிறார். இனி நீ பின்தங்கி ஓடக்கூடாது. நீ ரதங்களுக்கு முன்னாடி ஓட வேண்டியவன். நீ ஏன் சூறை செடிக்கு கீழே உட்கார்ற? நீ முன்னாடி ஓடுவதற்காக அழைக்கப்பட்டவன். சிலர் மேல வல்லமை இறங்கி வருகிறது, சிலர் மேல அக்கினி இறங்கி வருகிறது. கர்த்தர் சில மேல முத்திரை போடுகிறார். பாயா, உன் கால்கள் ஒரு அக்கினி. தேசங்களுக்கு நீ செல்லுவார். ஒன்றும் இல்லாத உன்னை ஆண்டவர் உலகத்துக்கே அடையாளமாய் மாற்றுவார், அடையாளப்படுத்துவார். பேக்ரவுண்டே இல்லாத ஒன்னை கர்த்தர் மாற்றுகிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.